கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு மலை மேல் ஏறினார். தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். பிறகு அவர்களை நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்பட்டார். பேய்களை ஓட்ட அதிகாரம் கொடுத்தார். இவ்வாறு அவர் 12 நியமித்தார். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிக பொருள்மிக்க வார்த்தைகளாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அழைப்பு என்பது எல்லோருக்கும் உண்டு. அதுவும் குறிப்பாக இந்த உலகத்திலே வருகின்ற ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் கடவுளுடைய அழைப்பு இல்லாமல் வர முடியாது. காரணம், உடல் என்று வேண்டுமென்றால் தாயினுடைய உதரத்திலே தொடங்கி அது வயிற்றிலே வளரலாம். ஆனால் உயிர் என்பது யார் கொடுப்பது? எந்த நேரத்தில் அது வருகிறது என்று சொன்னால் இதுவரையும் யாரும் கண்டுபிடிக்கவில்லை. உயிர் என்பது தானாக உருவாகிறது. அந்த உயிர் எங்கிருந்து வருகிறது என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்றால் கடவுளுடைய விந்தையான விந்தை அதுதான். ஏன் கடவுள் இந்த உயிரை மட்டும் அவர் மறைமுகமாக அவரே கொடுக்கின்றார் என்று சொன்னால் அவரேதான் இந்த உயிரை மீண்டுமாக எடுக்கிறார். எனவே உயிர் தொடங்குகின்ற பொழுதும் உயிர் பிரிகின்ற பொழுதும் என்ன நடக்கிறது என்பதை இன்னும் நாம் விந்தையாகவே, வியப்பாகவே, புரியாத புதிராகவே பார்க்கின்றோம். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, நாம் அடிப்படையான மனித அழைப்பை பெற்றிருக்கிறோம். அதற்கு அடுத்த நிலையிலே நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தின் வழியாக நாம் கிறிஸ்தவன் என்ற ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறோம். 3வது அழைப்பு என்பதுதான் நம்மை பொறுத்தது, நம்முடைய பதிலிருப்பை பொறுத்தது. இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஒவ்வொருவரையும் ஒரு நிலைக்கு, ஒரு வாழ்வு முறைக்கு அழைக்கின்றார். இல்லறமாக இருக்கலாம், துறவரமாக இருக்கலாம். எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அதுவும் இறை அழைப்பு என்பதை ஏற்று வருகின்றோம். ஆனால் ஆண்டவரோடு இருக்கின்ற, ஆண்டவருக்கு சீடராக பணிபுரிகின்ற அந்த ஒரு அழைப்பு என்பது இறைவனை சார்ந்தது, இறைவனை பொறுத்தது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, திருமணத்தின் பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம்? இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை நாம் எங்கெங்கெல்லாம் பார்த்தோமே என்று நாம் நினைக்கின்றோம். நாம் நினைப்பது போல எல்லாம் நடப்பது இல்லை. இந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் எந்த மாப்பிள்ளையை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கின்றாரோ அதுதான் முடியும், அதுதான் அழைப்பு, அதுதான் இறைவனுடைய திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போன்றுதான் அருட்பணியாளர்கள், அபிஷேகம் பெற இருக்கின்றவர்களையும் ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த அழைப்பை அவரே கொடுக்கின்றார். எனவே தான் பாருங்கள், இந்த அழைப்பை கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு என்ன செய்கின்றார்? மலைமேல் ஏறி என்று சொல்கின்றார். மலைமேல் ஏறி என்று சொல்கின்ற பொழுது இறைவனுடைய அருட்பிரசன்னம், தந்தையினுடைய அந்த அருட்பிரசன்னம், தந்தையினுடைய அந்த பிரசன்னத்திலே அவர் இருக்கின்றார். செபிக்கின்றார், தந்தையை கேட்கின்றார். தந்தையிடம் அவர் பேசி பிறகு தாம் விரும்பியவர்களை அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் நினைக்கலாம், இவர் எப்படி அழைக்கப்பட்டார், அவர் எப்படி இருக்கின்றார் என்றெல்லாம் நாம் நினைக்கின்றோம். ஆனால் கடவுள் யாரை விரும்புகிறாரோ அவர்களைத்தான் அழைக்கின்றார். பல நேரங்களிலே திருமண தம்பதியர்களை பற்றி கூட நாம் பேசலாம். இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சான் பாரு அப்படின்னு நாம் நினைக்கலாம். கடவுளுடைய திட்டம் அப்படித்தான் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதை மாற்றுவதற்கோ அல்லது அது சரியில்லை என்று முறையிடுவதற்கோ நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. மாறாக இறைவன் அழைக்கின்றார் என்ற அந்த வகையிலே விரும்பியவர்களை அழைக்கின்றார். எவர் வேண்டும் என்பதை ஆண்டவர் தான் முடிவு செய்கின்றார், அழைக்கின்றார். பிறகு அவர்களுடைய முக்கியமான பணி அவர்களோடு இருக்கின்றார், அவர்களோடு இருக்க வைக்கின்றார், அவர்களோடு இருக்கின்ற அனுபவம் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு இப்படி அழைக்கப்பட்டவர்களை தம்மோடு வைத்திருந்தார். ஏன் தெரியுமா? இவருடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் கண்கூடாக அனுபவபூர்வமாக பார்க்க வேண்டும். ஏதோ இவருடைய வாழ்வு
பிரபல்யமானது, மிக மகத்தானது, எல்லா மக்களும் கேட்கின்றார்கள், எல்லாரும் பாராட்டுகின்றார்கள் என்ற பெருமைக்காக அல்ல. உண்மையிலேயே இயேசு ஆண்டவர் யார், அவருடைய இடம், அவருடைய வீடு, அவருடைய குடும்பம், அவருடைய பணி என்பதெல்லாம் உடனிருந்து அனுபவிக்க வேண்டும். அந்த ஒரு அனுபவத்திற்காகத்தான் 3 ஆண்டுகள் தன்னோடு வைக்கின்றார். பிறகுதான் என்ன செய்கின்றார்? நற்செய்தி அறிவிக்க அவர்களை அனுப்புகின்றார். இந்த 3 ஆண்டு அனுபவத்திலே என்னென்னலாம் நடக்கிறது பாருங்கள் அன்புக்குரியவர்களே. அதில் ஒருவர் போயே சேர்ந்துட்டார். யூதாஸ் காரியோத்து வேண்டாம் என்று வெளியே அவரை அனுப்பிவிட்டார்கள். அவரே சென்று விட்டார். மற்ற திருத்தூதர்கள் எல்லாம் ஒருவர் வலப்பக்கம் இடப்பக்கம் என்று பதவிக்கு ஆசைப்படுகின்றார். இன்னொருவர் என்ன செய்கின்றார்? ஆண்டவரே வேண்டாம் என்று கோழைத்தனமாக அவரை எச்சரிக்கின்றார். இப்படி பலதரப்பட்ட மக்களை பார்க்கின்றோம். அத்துணை வேருக்கும் 3 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்த பிறகு அனுப்புகின்றார். யாராவது வேண்டாம் என்றால் வெளியே போகிவிடலாம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவர்களுக்குத்தான் அன்புக்குரியவர்களே பேய்களை ஓட்டவும் புதுமைகள் புரியவும் அவர்களை நியமிக்கின்றார், அதிகாரம் கொடுக்கின்றார். இந்த அதிகாரம் என்பது என்ன? ஆட்டி படைப்பதற்கும் ஆட்சி செய்வதற்கும் அல்ல, பிறரை தனக்கு பணி செய்ய வேண்டும் என்ற பேருக்கும் பெருமைக்கும் இல்லை. மாறாக சேவை புரிவதற்காக, அந்த சேவையின் வழியாக தங்களுடைய பணியை ஆற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இவ்வளவு அருமையான ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். அவர்களுக்கு பயிற்சியை அளிக்கின்றார், அனுப்புகின்றார் இந்த உலகத்திற்கு நற்செய்தியை அறிவிக்க. அன்புக்குரியவர்களே, யாரை கடவுள் விரும்புகிறாரோ அவர்களை அழைக்கின்றார். இன்றைக்கு முதல் வாசகத்திலே கூட பாருங்கள், சவுலை அழைத்தார், ஆனால் ஆண்டவர் அந்த சவுலை நிராகரித்தார். காரணம், சவுல் என்பவன் ஆண்டவருடைய பாதையிலிருந்து விலகிச் செல்கின்றவனாக இருக்கின்றான். எனவே அந்த சவுலை நீக்கிவிட்டு ஆண்டவர் சிறுவன் தாவீதை தேர்ந்து கொண்டார். அந்த சிறுவனோடு இறைவன் இருந்தார். அந்த சிறுவன் சார்பாக இறைவன் நின்று போராடினார். மகத்தான மலையாகிய அந்த பெரிய அரக்கன் பெலிஸ்தியனை அவர் ஒரு சிறு கல் கொண்டு வீழ்த்திவிட்டார். கடவுளுடைய கரம் அவர்களோடு இருக்கின்றது என்றால் யார் எதிர்த்து நிற்க முடியும்? யார் அதற்கு எதிராக வர முடியும்? அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, அனுப்புதல் என்பது ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்ற உறுதியை கொடுத்து அவர்களை அனுப்பி வைப்பது என்பதுதான் அர்த்தம். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். இந்த அழைப்பு எதற்கு என்று சொன்னால், குடும்பங்களிலே வாழ்கின்ற உங்களுக்கு இந்த அழைப்பு என்பது மேலான ஒன்று. நீங்கள் இந்த அருள் நிலையிலே தொடர்ந்து வாழவும், ஆன்மீக வழியிலே தொடர்ந்து பயணிக்கவும், எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் அன்பிற்கு சாட்சிகளாக நீங்கள் திகழ்ந்து நற்செய்தி பறைசாற்றவும் ஆண்டவர் விரும்புகின்றார். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் இந்த பொறுப்பை உணர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நமக்கு இந்த நற்செய்தியின் வழியாக அறிவுறுத்துகின்றார். எனவே அழைக்கப்பட்ட நாம் இயேசுவின் தூதுவர்களாக, சாட்சிகளாக தொடர்ந்து நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் இறைவனுக்கு மகிமை அளிக்கின்ற விதமாக நற்செய்தியின் தூதுவர்களாக செல்ல இறை அருளை வேண்டுவோம். ஆமென்.